வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நல்ல காரசாரமான மட்டன் சுக்கா தாங்க செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு முறை செய்து கொடுத்தாலே போதுங்க. மட்டன் எடுக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்துக்கும் நல்லா இருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/4 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிக்சடு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா கூடவே மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாக 1 கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை லாக் பண்ணி விசில் போட்டுக்கலாங்க. இது நல்லா ஒரு 3 விசில் வரட்டும். இது வேகிற டைமில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோங்க. அதுக்காக வாணலை அடுப்பில் வச்சுட்டு சூடான பிறகு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1 அன்னாச்சிப்பூ சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இது பாருங்கள், இந்த மாதிரி 2 பீஸ் கடல் பாசி சேர்த்துக்கலாம். 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 கூட சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மல்லி விதைகளை சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கசகசா மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கணும். இது கூடவே 4 முந்திரிகளை நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. நான் 2 முந்திரிகளும் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ 1 கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்போது தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு இல்லைன்னா மட்டுமே பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இதுலேருந்து நல்ல ஒரு மணம் வரும், அது வரை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்கிற அளவு 1/4 கிலோ மட்டனுக்கு தாங்க நம்ம அளவுகள் எடுத்துருக்குறோம். நீங்கள் எவ்வளவு மட்டன் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் பண்ணிக்கோங்க அளவுகளை. இப்போ இதை நல்லா வறுத்துக்கணும். இதில் முக்கியமாக மசாலாவை கரெக்டான அளவுகளில் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு இந்த மட்டன் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். மசாலாக்கள் நல்லா வறுபட்டு வாசனை வந்துடுச்சு. இது ஆறின பிறகு நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாணலை அடுப்பில் வச்சுட்டு சூடான பிறகு 4 கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் சுக்கா செய்யும்போது கடலை எண்ணெயில் செஞ்சாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் சுவை அப்படியே கிடைக்கும். இதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த பக்குவத்தில் 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது கூடவே 2 துண்டு பட்டைகளை சேர்த்துக்கலாம். 2 பீஸ் கடல் பாசி சேர்த்துட்டு இது பொரிந்த பிறகு நல்ல ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் பாருங்கள், அந்த வெங்காயத்தை மட்டும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மற்ற வெங்காயங்கள்லாம் நல்லா முழுசாகவே சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 5 பல்லு பூண்டுகளை தட்டி சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்ல மணமும் அதுலேருந்து நல்ல ஒரு சுவையும் கிடைக்குங்க. இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த பக்குவத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கும்போது 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம். அதனால் இப்போ 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். இந்த பக்குவத்தில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துக்கணுங்க. இதுக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பாதி பக்குவம் வதங்கின பிறகு இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கடைகளில் வாங்கினாலும் பரவாயில்ல, வீட்டில் அரைச்ச மசாலா தூளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். நம்ம மிளகு சேர்த்துருக்குறோம், அதனால் மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது மட்டும் கவனமாக சேர்த்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் இது கூடவே நம்ம மசாலாக்கள் வறுத்து ஆற வச்சு அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவுக்கு என்றைக்குமே நல்ல மணமும் சுவையும் கன்ஃபார்மாக கிடைக்குங்க. நல்ல மணமாக இருக்குது. அதனால் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே செய்யுங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு வேக வைத்த கறியை மட்டும் நம்ம வடித்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மசாலா கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி. இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த பக்குவத்தில் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கணும். எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம 1 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றி வேக வச்சோம், அதனால் அந்த தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதனால தான் நான் 1 கிளாஸ் வேக வைக்கணும்னு சொன்னேன். தண்ணி நம்ம நிறையா சேர்த்துட்டோன்னா தண்ணி வேஸ்ட்டாக போயிடும் பார்த்தீங்களா, அதனால தான். இப்போ நமக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புகள் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் விட்டுடலாங்க. மூடி போட்டுட்டோன்னு விட்டுறக்கூடாது. இடையில நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போவே பார்க்குறதுக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது, ஆனாலும் இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணுங்க. இப்போ தான் நமக்கு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ மூடி போடும்போது ஒரு பக்கமாக ஓப்பனில் வச்சு மூடிடும். 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக நமக்கு சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்குவத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காரஞ்சாரமான மட்டன் சுக்கா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்து கூட பிசைஞ்சும் சாப்பிட்லாங்க. சப்பாத்தி கூட சாப்பிட்டா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மசாலா சேர்க்கிறது அளவுகளோடு சேர்க்கணுங்க. நான் சேர்த்துருக்கிற அளவுகள் 1/4 கிலோ மட்டனுக்கு நீங்கள் எவ்வளவு மட்டன் செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும், அதை முக்கியமாக கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.